படே புள்ளி அடிச்சா பள்ளி பறக்கும், புள்ளி அடிச்சா சல்லியா நொறுங்கும், அபுள்ளி அபுள்ளி அபுள்ளி. ஓகே, வாங்க இடக்குள்ள போலாம். என்னடா புது இன்ட்ரோவாக இருக்குன்னு தானே பார்க்குறீங்க? சும்மாங்க, அதாவது என்னோடய ஐடலோட அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ணக்கூடாது, இப்போ போய் மிஷன் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இவனுக்கு என்னங்க காலில் வெறும் சாக்ஸோடு சுற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ பேட். இப்படி சாக்ஸோடு சுற்றினா காலில் ஏதாவது முள் குத்திக்கும். ஸோ நம்ம டக்குன்னு போய் இவனுக்கு ஒரு ஷூவை போட்டுவிடுவோம். சரி, ஷூ போடுவோமா இல்லை இப்படியே போவோமா? இல்லைங்க, போய் ஷூ போட்டுடலான்னு தான் நினைக்கிறேன். ஓகே, போய் ஷூவை போடுவோம். ஷூ போட்டு இல்லை தலையில் ஏதாவது தொப்பி போடுவோமா? வேணாம், ஷூ மட்டும் போட்டு விடுவோம். ஸ்வைப் பண்ண முடியல. ஹேய், ஸ்வைப்டா. நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இதெல்லாம் பண்ணுறான். ஏங்க, நான் அதை அமுக்கிக்கிட்டே தாங்க இருக்கேன். நீங்கள் என்ன அமைதியாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. ஓகே. ஷட், மறந்து போயிட்டேன். ஸோ இவன் மேலே நம்ம ஸ்வைப் பண்ணுங்க. அதை வேறு மறந்துகிட்டே இருக்கேங்க. நான் போய் அந்த ஃபீட்டுன்ற ஆப்ஷன்லேயே ஸ்வைப் பண்ணிட்டுருக்கேன். சரி, ஓகே, இப்போ நம்ம போயிட்டு இந்த ஏதாவது ஒரு மிஷனை போய் முடிச்சுட்டு வருவோம். ஹெச்ன்னு காமிக்குதுங்க, ஏதோ அங்கே போய்வோம். ஓகே, இப்போ வந்தாச்சு. நான் அங்கே போல் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிம்முக்கு வந்திருக்கேன். எதுக்கு ஜிம்முக்கு வந்திருக்கேன்னா, வேறு எதுக்குங்க, நம்மளுக்கு பிடி பீரியடா, அதனால் வந்திருக்கேன். பிடி நல்லா விளையாடுவேன். இங்கே இதுக்குள்ளேயா? சரி, அது பாத்ரூம். ஏங்க, அடா பாவீங்களா, ஏங்க பெல் அடிச்சிருச்சுங்க. அவ்வளோ தூரம் நடந்து வந்தது இப்படி என்னங்க இது? சரி, ஓகே, நான் வெளியே வந்துட்டேன். இப்போ இந்த ஹெச்ன்னு ஒன்று காமிச்சிச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு வந்திருக்கேன். இப்போ நம்ம போய் அதை ஸ்டார்ட் பண்ணலாம். என்னங்க, இது ஒருவேளை இந்த பிச்சைக்காரரோட மிஷன்னு நினைக்கிறேன். பிச்சைக்கார ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணுறீங்க? நம்ம டிரான்ஸ்மிட்டரை என்ன கலெக்ட் பண்ணலையே. என்னங்க இது? அப்போ நம்ம மிஷன் ட்ரிகர் பண்ணால் மட்டும் போதுமா? இவனே கொடுத்துருவானா? வாவ், இது நல்லா இருக்கே. ஓகே, இப்போ லெக் ஸ்வீப் காம்போ, அப்படியே சிக்கன் காம்போ சாப்பிட்ற மாதிரி இங்கேயும் இந்த காம்போவை முடிச்சுட்ருவோம். அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க போங்கன்ற மாதிரி தான் இருக்குது அவருக்குலாம். என்னடா நீ மிலிட்ரியில் இருந்தால் பெரிய ஆளா? போடு, அவ்வளோதான். ஆக்சுவலாக நான் அப்பர் கட் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு அது வேலை செய்யலைங்க. நான் 2 வாட்டி வந்துச்சு, பட் எப்படி வந்துச்சுன்னு தான் தெரில. ஓகே, இப்போ ஓகே முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம போய் ஏதாவது ஒரு மிஷனை ட்ரிகர் பண்ணுவோம். இது சைட் மிஷனில் நம்ம மெயின் மிஷன் எதாவது ட்ரிகர் பண்ணுவோங்க. ஸோ இப்போ நமக்கு ஸ்கூலுக்குள்ளே ஒரு மிஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த லெக் ஸ்வீப் காம்போ எப்படி தான் பண்ணுறதுன்னு தெரில. யாராவது சொல்லிதாங்கடா, வேறு யாராவது புதுசு சொல்லித்தாங்க. ஏங்க, அது கற்றுக்கிட்டது இப்போ வேஸ்ட்டாக போயிடுச்சு. சரி, ஓகே, ஸ்கூலுக்குள்ளே ஒரு மிஷன் இருக்குது. என்ன மிஷன்னு போய் பார்ப்போம். ஒன்றுங்க, எந்த மிஷனுமே இல்லை. என்ட்ரன்ஸ் இங்கே மிஷனுன்ற மாதிரி தானே காட்டுது. உள்ளே எராண்ட் தான் இருக்குது. தெரிலங்க, இருங்க மேப். ஆமாங்க, மிஷன் இருக்கிற மாதிரி தான் காட்டுது. சரி, ஓகே, அந்த சைடு ஒரு மிஷன் காமிக்கிறேன், அது வேணால் போவோம். அந்த லைப்ரரியிலங்க, இங்கே லைப்ரரியாக இருந்தாலே நர்ட்ஸுக்கு கொடுக்குற மிஷனாக தான் இருக்கும். கேரக்டர் ஷீட்ஸா? ஏங்க, நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ எப்படியா ஏதாவது நேர்டு கொடுத்துருப்பான், இதை போய் எடுத்துகிட்டு வா, அதை போய் எடுத்துகிட்டு வருவான்னு. ஓகே, என்னங்க இது மேலே எது? இவன் துரத்துறான். ஆமாம், நம்ம தான் அவனை துரத்துறான். ஐயோ, மார்வெல்ஸை போட்டு என்னையே வலிக்கிட பார்க்குறியா? டேய், நான் ரைட்டில் அடித்தா உனக்கு ரைட்டில் தான்டா பாருங்க. திருப்பியும் போடுறான். சின்ன குசும்புக்காரங்க இவன். மார்பல்ஸை நம்மக்கிட்டே போட்டு விளையாட்டு காமிக்கிறான் பாருங்களேன். யார்கிட்ட? ஐயோ, ஏங்க இது வேறு ஒன்று தானாக ஆட்டோ மாதிரி ஏதாவது. இங்கே பாருங்க, இந்த பொண்ணு அடி வாங்கினா. சார் வேறு துரத்துறாரு. சார் என்னை விட்டுருங்க. ஐயோ, இங்கே பாருங்க டேய் இவனை சும்மா விடக்கூடாதுங்க, அடித்து துவைக்காமல் விட மாட்டேன். இத்தனை அடி போடு. எத்தனை அடி வாங்குறான் பாருங்க. அங்கே போய் சுருண்டு விழுந்துருவான்னு நினைக்கிறேன். விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். என்னங்க அவனை காணோம். இதோ அங்கே ஓடுறான் பாருங்க. அடி அவ்வளோதாங்க.
விழுட்டான். ஐயோ ஐயோ சாரு சைடு நம்மளை துரத்துறாரே. அவ்வளோதாங்க, இவங்ககிட்ட இருக்கிற இந்த கேரக்டர் ஷீட் எடுத்தாச்சு. அடுத்து இந்த எல்லோ மார்க் காட்டுற இடம்னு நினைக்கிறேன். சரி, அங்கே சட்டு புட்டுன்னு ஓட வேண்டியதான். ஓடு ஓடு ஓடே, ஒடுங்க ஐயா, வீட்டுக்குள்ளே ஒடுங்க ஒடுங்க. ஓகே, எங்கே இருக்கானுங்க? எங்கேயாவது உட்காந்து ஒளிஞ்சு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. எல்லாம் ஒரு மாதிரி பசங்களாக இருக்கானுங்க இந்த ஸ்கூலில். சே, வெரி பேட். ஓகே, இங்கே தானே நம்மளை ஒருத்தரை துரத்திட்டு இருந்து அடிப்போம். அந்த இருந்தான். இந்த இங்கே இருக்கானுங்க பாருங்க. இங்கே இருந்தாலே ஏதாவது இந்த மாதிரி வேலை தான் பண்ணுவீங்களாடா? இங்கே பாருங்க, நம்மளுக்காக ஒரு நேர்டு கூட வந்து ஹெல்ப் பண்ணுறான். வெரி நைஸ் பாய். அவ்வளோதாங்க. இவங்கிட்ட தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. ஓகே, நம்மக்கிட்ட அந்த 2வது கேரக்டர் ஷீட்டும் கிடச்சிருச்சு. இதோட நம்ம அடுத்தவனுக்கு போய் தேடலாம். சார் சார் நம்மளை தேடுறாரு. ஆமாம், நம்மளை தேடிட்டு தான் இருக்கார் உண்மையிலேயே. ஓகே, எங்கே செல்லும் இந்த பாதை, யாரோ யாரோ அறிவார். ஏன் இந்த பாட்டு பாடுறேன்னா, இந்த பாதை எங்கே போதும் அங்கே தான் அவனும் இருப்பான். அதான் பாடுறேன். ஐயோ, இவன் வேறு எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரிலையே. சரி, ஓகே இருங்க. நம்ம தப்பான இடத்துக்கு வந்துட்டோம். ஆமாங்க, தப்பான இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம அந்த சைடு போகணுன்னு நினைக்கிறேன். இந்த லைப்ரரி சைடு தானோ? ஏண்டா நேர்டு பையலே, லைப்ரரி சைடு தான் இருக்குன்னா நீ அப்போ எடுத்துக்க வேண்டியதுடா. என்னை விட்டு வேலை வாங்குறான். என்னை பார்த்து அவங்களுக்குலாம் எப்படி தெரியுது? வேலைக்காரன் மாதிரி தெரியுதா? நான் வேலைக்காரன் இல்லை, வேலை செய்கிறக்காரன். ரெண்டும் ஒன்று தானே எனக்கு தெரியும். விடுங்க. இங்கே ஏதாவது உடஞ்சி போனா இங்கே இருக்குங்க, இங்கே இருக்கானுங்க. டேய் தம்பி இருக்காது, கொடுங்கடா கேரக்டர் ஷீட்டை. ஓகே, வந்துட்டு என்னது லிட்டில் கேமு. நட்ஸில் கிக் பண்ண போகிறாங்களா? ஐயோ சார் வேணாம் சார், அது மட்டும் பண்ணாதீங்க சார், சேர்த்து போயிடுவேன் சார், ப்ளீஸ் சார் வேணாம். ஐயோ, இவன் வேறு மேபி ஐ கோ ஃபர்ஸ்ட். ஐயோ போச்சே, நொறுக்கிட்டீங்களடா. உங்களை நொறுக்காமட மாட்டேன். போடு, அவ்வளோதான்டா. அடி போடு. இவனுக்கு எப்படிங்க அடிக்கிறது? ஓகே, ஹியூமிலேட் பண்ணிடலாம். அவ்வளோதான், செத்துப்போ. இன்னும் தைரியம் இருந்தால் நல்லா பிஸ்தா ஷெல்லை உடைக்கிற மாதிரி உடச்சிருப்பீங்க. செத்திங்கடா நீங்கள். கேரக்டர் ஷீட் எடுத்தாச்சு. சாவு. போடு. என்னடா நீங்கள்? இங்கே இருக்கா? ஓகே, நான் அங்கே இருக்குன்னு நினச்சேன். சரி, இப்போ வந்துட்டு போக வேண்டியதான். ஏகிரி குதிரா கைப்புள்ள. வாகை குதிச்சாச்சு. அடுத்தியவன் வாங்கடா. அப்படியே ஒரு மூடில் இருக்கேன்டா. அப்படியே உங்களை அடிச்சு அப்படியே அவ்வளோதான்டா. வாங்க. வாய் ஆகாயம் தீபிடிச்சா நிலா தூங்குமா, புள்ளி ஒருத்தனை கேலி செஞ்சா ஜிம்மி ஹாப்கின்ஸ்க்கு தாங்குமா. போடுற அடி. நான் இந்த மாதிரிலாம் பாட்டு படி வந்து அடிப்பேன் நினச்சா சாவு. அவ்வளோதாங்க, அடி போடு. சின்ன பையன்கிட்ட போய் வம்பிழுக்கிற மாவனை. அவ்வளோதான் பார்த்துக்க. இங்கே பாருங்க தம்பி, உனக்காக நான் அவனை ஹெல்ப் பண்ணி இது பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகே, அண்ணங்கிட்ட நல்லபடியாக இருக்கணும், சரியா? அண்ணனுக்காக ஒருத்தனை அடித்து துவச்சிருக்கேன். நம்ம வேலையை முடிச்சிட்டோம். அவன்கிட்ட போயிட்டு அவனுக்காக பண்ணான்னு சொல்லியாச்சு. இதெல்லாம் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிடா. திஸ் இஸ் பிஸ்னஸ். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவன்கிட்ட கொடுத்துடலாம். தம்பி இந்தாப்பா வச்சுக்கப்போ, நான் சொன்ன மாதிரி அந்த நேர்டு போய் தாங்க. சரி, இந்த தேங்க்ஃபுல்லு ஏதோ சொல்கிறான். சரிப்பா, டே என்கிட்ட கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு நீ என்ன வேணால் பேசிக்கடா. அப்படி வேணா வலிக்கு. நம்மக்கிட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா $10 கொடுத்துருக்கான். ஸோ இந்த $10 வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா எனக்கும் தெரியாது. நம்ம பாட்டு இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டியதான். ஓகே, இப்போ நம்ம போயிட்டு நம்ம அடுத்த மிஷனை ட்ரிகர் பண்ணலாம் தாங்க நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நைட்டு வேறு ஆயிடுச்சு. நம்மளை தூங்க சொல்ல போகிறாங்க. மணி என்ன 8:45 மேலே ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? 7:45. நான் 8:45 தெரியாமல் சொல்லிட்டேன். இங்கே பாருங்க, நம்மளுக்கு ஒரு எரண்ட் வந்துருச்சு. டேக் மீ டு தி வாக் மீ. உங்கள் கேர்ள்ஸ் டாம் வரைக்கும் கூட்டிகிட்டு போகணுமா? ஹே, என்னங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான்? என்னங்க அது? வெரி பேட். ஐயோ,
சை அவன் வேற டேய் ரோட்டை பார்த்து நடடா இவன் வேற இவனுங்க அப்படியே மூஞ்சை பார்த்து நடந்துக்கிட்டு இருக்கானுங்க. முன்னாடி புல்டோசர் எடுத்து இவனுக்கு மூஞ்சில் ஏற்ற. ஓ நான் ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டிருக்கேன், இல்லைன்னா சகிக்கலைங்க. இவனுங்க வேறு இவ்வளோ மெதுவாக நடந்து போகிறானுங்க. ஸோ இங்கே பாருங்கள். ஏய் என்னம்மா திடீர்னு சொன்னது? ஏன் திடீர்னு பேய் பிடிச்ச மாதிரி தான் பண்ணுதுங்க. ஆத்தோடி ஆத்தம் திடீர்னு அது. ஸோ டே என்னடா நீங்கள் மூஞ்ச பார்க்காம நடக்க மாட்டாங்க ரெண்டு பேரும், பெரிய இது காதல் கிளிகள் மாதிரி. இங்கே பாருங்க. ஐயோ சரிடா டே கையை பிடிடா இப்போது. பிடிச்சி இப்போ கையை பிடிச்சாதான் மேடம் வருவாங்களாம். ஓகே இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே டாம் வரைக்கும் வந்தாச்சு. சரிப்பா போதுமாப்பா, கழுத்து அப்படியே திரும்பிக்க போகுது. சரி ஓகே எரண்ட் கம்ப்ளீட்டட். இதுக்கு $10 கிடச்சிருக்கேன், அதுவாது ஓகே. ஸோ அடுத்த மிஷன் அப்படியே நான் வந்ததுவே ட்ரிகர் ஆகிடுச்சு. தி டைரின்னு ஏதோ ஒரு மிஷன் இந்த பீட் ரைஸ் கிட்டங்க. ஸோ இந்த பீட் ரைஸ் இதை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இது கோல் சோர்ஸ் வேறு இருக்கான். சரியான பொண்ணு பொண்ணு. ஓ சரி ஓகே இந்த பொண்ணு ஓகேங்க புரிஞ்சிருச்சு. இந்த மிஷன் வந்துட்டு எப்படி போகலன்னா இந்த மிஷன் மாதிரி போகலங்க. நம்ம ஸ்கூலுக்குள்ளே போய் ஸ்னீக்கின் பண்ணி இந்த பொண்ணோட டைரி எடுத்துகிட்டு வரணுமா. அந்த டைரியில் வேறு நம்மளை பற்றி தான் தப்பாக எழுதி வச்சுருக்கோம். இந்த மிஷன் நான் ஸ்காலர்ஷிப் எடிஷனில் நம்மோது இது விளையாண்டது ஞாபகம் இருக்குது. அதில் வந்துட்டு தப்பாக எழுதி வச்சுருக்கோம். ஐயோ எனக்கு இந்த பொண்ணை பார்த்தாலே எரிச்சலாக வருதுங்க. ஆக்சுவலாக இந்த கேமில் எனக்கு பிடிக்காத ஒன் ஆஃப் த கேரக்டர்னால் இந்த பீட் ரைஸ் கேரக்டர் தான். பொண்ணை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலைங்க, அடிக்கணும் போல் இருக்குங்க. இந்த பொண்ணு பண்ணுறது எல்லாமே அப்படி தான் இருக்குது. சரி ஓகே இப்போ வந்துட்டு இந்த மேலே ஏறி இந்த பொண்ணுக்காக நம்ம எதுக்கு இங்கே இவ்வளோ பெரிய வேலையை ரிஸ்க் எடுத்து சை நம்மளுக்கு காசு கூட கிடைக்காது என்னங்க இது. சரி வேறு வழி இல்லை, இந்த கேமில் நம்மளை கட்டாயப்படுத்துகிறதால இதை பண்ணி தான் ஆகணும். இங்கே பாருங்கள் எது மேலெலாம் நைட்டு இப்போது 8 9 மணிக்கெல்லாம் பண்ண சொல்கிறானுங்க. ஓ சரி ஓகே 9 மணி 9 கிட்ட ஆகிடுச்சுங்க. என்னங்க இது. சரி ஓகே இப்போ போய் இந்த பொண்ணு கேட்ட அந்த டைரியை போய் எடுத்து கொடுத்துட வேண்டியதான். ஏங்க டைம் 9. அடா பாவிங்களா, டைம் 9 இல்லைங்க 12 மணிக்கு வேணாங்க. அடா பாவி டே, எனக்கு டைம் பார்க்க தெரியாதுன்னு நினச்சிக்காதீங்க. அது பார்க்குறதுக்கு எனக்கு டக்குன்னு இது 9 மணி மாதிரி தெரிஞ்சுது. ஏன்னா 8 மணிக்கு தான் அங்கே இருந்தோம், அதுக்குள்ளே மணி 12க்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ ஓகே இப்போ வந்துட்டு நான் அந்த இது சொன்னதெல்லாம் எடுத்துட்டேன். அது நம்மளை சார் வேறு துரத்த ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி இப்படின்னு நுழைஞ்சு வந்து எடுத்தாச்சு. அங்கே பூட்டி இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து இந்த டைரி எடுத்தால் டைரி இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். டைரியில் பாருங்கள், தட் நியூ ஜிம்மி பாய் ஸோ பேட் டீத் பேட். இந்த பொண்ணுக்கு மட்டும் இந்த பொண்ணு மூஞ்ச பார்த்தாலே பிடிக்கல. பாயிலிருந்து சாஸ் ஒரு பக்கம் எழுதிக்கிட்டு மூஞ்ச பார்த்தாலே சை நம்மளை பற்றி தப்பாக எழுதி வச்சுருக்கா. பேட் டீத் தான். இந்த பொண்ணை பார்த்தாலே எப்படி தெரியுமா இருக்குது, இந்த மனுஷங்களை வந்துட்டு குரங்கா மாத்திர ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேருந்து தப்பிச்சு வந்த ஒரு மனித குரங்கு மாதிரி இருக்குங்க இந்த பொண்ணு. ஐயோ நம்மள வேறு சார் பார்த்துட்டாரு. ஏன் சார் இந்த டார்ச் இல்லாமே நல்லா கண்ணு தெரியுதே, இவர் எதுக்கு வந்து டார்ச் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏங்க நைட்டு 12 மணி மேலே 1 மணிக்கிட்ட ஆக போகுதுங்க. இந்த டைம் நம்ம இங்கே இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கோம். 11 மணிக்கெல்லாம் நம்ம அங்கே உள்ளே இருந்தோம் பாருங்க. இந்த டைமில் இந்த பொண்ணு என்ன வேலைங்க. ஸோ இந்த பொண்ணு எனக்கு ஏதாவது இந்த பொண்ணை சம்பவம் பண்ணி விடணுங்க. அந்த மாதிரி ஏதாவது மிஷினாக இருந்தால் நல்லாயிருக்கும். சரி கொடுத்தாச்சு. இப்போ இந்த டே ஜிம்மி டே. ஓ காசு கிடைக்கிதுங்க பா. இது ஓகே ஏதோ $20 கிடச்சிருக்கு. இருந்தாலும் எனக்கு ஆத்திரம் தீரலைங்க. இந்த பொண்ணை அடி போடு. ஐயோ அடிக்க முடியுமா? அவ்வளோதான். சாவடி பார்த்தாலே கோபமாக வருதுங்க. தெரில எனக்கு அது பர்சனல் வெஞ்சன்ஸு ஏன்றது கேட்டிங்கன்னா எனக்கும் தெரியாது. சரி ஓகே. ஐயோ சார்லாம் துரத்துறேன். சார் அந்த பொண்ணு பண்ண வேலையை நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்கணும். இது ஒரு என்னை போட்டு கொடுமைப்படுத்துது சார் இந்த பொண்ணு. ஆமாம் நம்ம இதுக்குள்ளே போய் ஒளிஞ்சு போவாங்க பேசாமல். போயிடலாம். போயிட்டோன்னா சார் கொஞ்ச நேரம் தேடிட்டு அப்புறம் போயிடுவார். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் தூங்க வேண்டியதான். என்னங்க இப்படி தேடுறாரு வலை விரிச்சு. சார் என்ன சார் நீங்கள் என்னெல்லாம் போய் இப்படி தேடுறீங்க? நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. என்னது? ஓ இந்த ஓகே பெட்டுக்கு நீ 2 மணிக்குள்ளே போகலன்னா நீ அங்கேயே செத்து போயிடுவாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ நான் போய் படுத்து தூங்கிடுறேன்.
மணி 1க்கு மேலே அது பாருங்க அப்படியே ஒரு மாதிரி சொங்கி மாதிரி ஆகிட்டான். சரி படுத்து தூங்குடாடே, செத்துக்கிது தொலைஞ்சிடாத. ஆக்சுவலாக இந்த கேமில் செத்து போனால் என்னங்க ஆகும்? ஆமாம், அதுவே ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. ஜிடிஏல நம்ம இது ஹாஸ்பிட்டலில் எந்திரிப்போம், இங்கே எங்கே அந்த இன்ஃபார்மரி ஒன்று இருக்கே அங்கேருந்து எந்திரிப்போமா தெரியலை. சரி ஓகே, நம்ம இப்போ ஒரு சேவை போட்டுக்கலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இவனுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றுவோம். ட்ரெஸ்ஸு இந்த மாற்றுவோமா இருங்க. அந்த ரெட் நிஞ்சா காஸ்டியூம் இதாங்க, இது போடலாமா இல்லை இந்த மசில் இது போடலாமா? இந்த ரெட் நிஞ்சாவே போடலான்னு நான் இருக்கேன். இல்லை இப்படியே விட்டுருவோமா? ஐயோ என்ன இவனை பேசாமல் ஜட்டியோட ஸ்கூலில் இது பண்ணி விட்ருவோமாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய இதாக எடுப்பது. ஓ இது நல்லா இருந்துச்சு. இருங்க இந்த ரெட் நிஞ்சா காஸ்டியூம் ஆக்சுவலாகவே நல்லா இருந்துச்சு. இந்த கீழே இந்த பேண்ட்டுக்கு அவ்வளோதாங்க, இதே போட்டு விட்டோம். நைஸ். இப்போ பார்க்க அப்படியே வேறு லெவலில் இருக்கா. அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஒரு மேனுவல் சேவ் அடிக்கலாமா? ஓகே, இவன் நல்லா தாங்க இருக்கான். அதையும் மாற்ற தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். சரி ஓகேங்க, இந்த வீடியோவையும் நான் முடிச்சுக்கிறேன். ஸோ பார்ட் 6ல் அடுத்து என்ன ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா டான் வந்து சேரும். சரி ஓகேங்க, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இதோட. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அடுத்து என்ன கேம்ஸ் போடலான்றதையும் சொல்லுங்கள். ஓகே பாய்.